இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். இன்றைய கதையின் பெயர் வாயாடி ஆமை. வாருங்கள், கதையை ஆரம்பிக்கலாம். வாயாடி ஆமை. வாயாடி ஆமை. நான் வந்த கதை சொல்லவா, போன கதையை சொல்லவா? அதோ அந்த குளத்தின் அருகே நான் வாழ்ந்தேன். எனக்கு கங்கா, யமுனான்னு 2 பறவை நண்பர்கள். அவர்களை பார்க்கும் போதெல்லாம் வளவள வளவள என்று பேசுவேன். காலையில் சந்தித்தால் வளவள, மாலையில் சந்தித்தால் வளவள, இரவில் சந்தித்தால் வளவள. என் வளவள தாங்காமல் வேற குளத்துக்கு போக முடிவு செய்தார்கள். நான் ஓன்னு அழ ஆரம்பித்தேன். என் நண்பர்களுக்கு மனசு கேட்கவில்லை. சரி வா, ஆனா கப்புச்சிப்புன்னு இருக்கணும் என்றார்கள். ஆனா எனக்கு ரெக்கை இல்லையே. ஒரு கம்பை எடுத்தார்கள். ஒரு முனையை கங்கா பிடிக்க, மறுமுனையை யமுனா பிடிக்க, நான் நடுவில் பிடித்தேன். மடமடவென்று உயர பறந்தோம். எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது, நான் வாயை திறக்கும் வரை. வளவள வளவள, ஐயோ அவ்வளவுதான், இப்படி ஆகிவிட்டேன். உங்களுக்கான இன்றைய கேள்வி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகின்றேன். எனவே இது உங்களுக்கான கேள்வி. ஆமை மற்றும் கொக்குவின் படத்தை வரைந்து அதற்கு வண்ணம் தீட்டி இந்த 2 நண்பர்களுக்கும் புதிய பெயரை சூட்டி அவர்களின் பெயரை படத்தின் கீழ் எழுதி எங்களுக்கு அனுப்புங்கள்.